ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்க பாண்டியனுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு கோமதி அங்கே இருக்கிறத நினச்சி ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலுமே இந்த வீட்டில் கோமதி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் இருக்கு பாண்டியனுக்கு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே முத்துவேலை கதிர் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்த இங்கே சக்திவேலும் குமாரும் ரெண்டு பேரும் பயங்கர சந்தேகத்தையும் பயங்கர கோவத்தோடையும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் காரில் போகிறத பார்த்த குமாரும், அப்பா அவங்க போகிறாங்கப்பா, இப்பயே பிடிச்சி அவங்கள நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கோவத்தில் சொல்லியிருப்பாங்க. உடனே சக்திகளும், அடா பைத்தக்கார மகனே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இவங்க எதுக்காக இப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் எதுக்காக ஒரு வாரம் அங்கே சேலத்தில் ஸ்டே பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே சக்திவேல் குமார்கிட்ட சொல்லுவோம். உடனே குமாரும், அப்பா நீங்கள் சொல்கிற போது எனக்கு எந்த விஷயமும் புரியல, இப்போதான் எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க எதுக்காக இங்கே சேலம் வரையுமே ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் முன்னாடி அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் பார்த்ததா நீங்கள் சொன்னீங்க. அப்போ எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே குமார் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனா ராஜின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அழகுமதியும் அழகு மலரும் ரெண்டு பேரும் அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனால் அழகுமதி அங்கே சுரேஷ் கூட பேசாமல் இருக்கிறத பார்த்த இங்கே கோமதிக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே சுரேஷையும் மீட் பண்ணி அங்கே தனியாக மீட் பண்ணி இங்கே அழகுமதியை பற்றி எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு இங்கே சுரேஷுமே கொஞ்சம் அங்கே அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம அழகுமதி கிட்ட நம்ம இப்படியே அழகுமதியை விட்டுறக்கூடாது, அதுவும் இல்லாமல் நம்ம அழகுமதி கிட்ட சும்மா பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடாது, அவளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சுரேஷுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே ஒரு ட்ரிப்புக்குமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மீனாவங்க மாமாவும் அத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எதுக்காக இந்த டூரெல்லாம் போயிட்டுக்கிட்டு எனக்குமே ரொம்பவே கால் கையெல்லாம் வலிக்குது, இந்த டூரெல்லாம் வேணாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட கோமதியும், இல்லை சரி ஓகே, உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, உங்களை நாங்கள் இங்கே விட்டுட்டு போயிடுறோம், நாங்கள் மொத்த பேரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்லியிருப்பாங்க. உடனே இங்கே மீனாவங்க மாமாவுக்கும் அத்தைக்கும் ரெண்டு பேருக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்திருக்கும். உடனே இல்லை நாங்களும் வரோம், ஏன்னா நாங்கள் எங்களுக்கு கால் வலிக்குது, என்ன இருந்தாலுமே உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் இல்லை ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வரேன்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட கோமதிக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. இந்த வீட்டில் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மருமகங்களை ரொம்பவே அடிமையாக இங்கே இது நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இவங்களை எல்லாருமே சரி பண்ணிட்டு போகணும், இவங்க எல்லாருமே மண்டை குழம்பி போயிட்டு இருக்காங்க, இவங்களை நம்ம சரி பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரியுமே உறுதிமொழி எடுக்கிறாங்க இங்கே கோமதியும். அதுக்கப்புறம் இங்கே ஆப்ரேஷனுக்கு போயிட்டு இருக்க முத்துவேலும் கதிரும் ரெண்டு பேரும் போய்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க. உடனே இங்கே முத்துவேலும், அது கதிர் என்னை இங்கே சக்திவேல் எப்போவுமே இது மாதிரி வழிமறைச்சி கேட்டதே கிடையாது, ஆனால் இப்போ நான் இங்கே சேலத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னதும் என்கிட்ட அவன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுவும் இல்லாமல் எதுக்காக போகிறீங்க, என்னத்துக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்கள் கூட நானும் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தான். என்ன இருந்தாலுமே நான் இந்த வீட்டுக்கு நான் அந்த சேலத்துக்கு போயிட்டு வந்துட்டு எந்த விஷயம்னாலுமே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே எல்லாரையுமே சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன இருந்தாலுமே எனக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் அப்பத்தாக்கும் இங்கே வடிவுக்கும் ரெண்டு பேருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அவங்க தாங்கவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இப்படி கேன்சர் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் யார்கிட்டையுமே இந்த விஷயம் சொல்லாமல் நான் வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்ற மாதிரியுமே எங்கள் முத்துவேல் சொல்லுவாங்க. உடனே எங்கள் கதிரும், அம்மா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கே உங்கள் மேலே ரொம்பவே சந்தேகம் வந்துட்டுருக்கோம் இங்கே முத்துவேல் மாமாவுக்கு, அவர் எப்படியாவது நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்ததை அவர் பார்த்தாரா, உங்கள் பின்னாடி இது வந்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே கதிருமே. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலும், இல்லை என் பின்னாடி யாருமே வரலை, நான் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு தான் வந்தேன், யாருமே அவங்களாம் வரலை, ஆனால் என்ன இருந்தாலுமே அவன் என்னோட தம்பி அப்படின்ற முறையில் அவன் என்கிட்ட எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தான். அதுவும் இல்லாமல் நான் அவனை சமாளிச்சுட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நான் அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு துரோகமும் பண்ணலை, அவங்களுக்கு தெரியாமல் இந்த ஒரு எனக்கு இருக்கிற ஒரு நோயை குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் நாம் போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறது எல்லாமே சகஜம் தானே அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் சரவணனும் கடையில் உட்காந்துக்கிட்டு இங்கே இப்போ கோமதி அந்த வீட்டில் இல்லைனா தான் அவளோட கஷ்டமும் எல்லாமே எனக்கு புரிய வருது. அதுவும் இல்லாமல் கோமதி இல்லைனா அந்த வீடு வீடாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
பாண்டியன் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாங்க. சரவணன் இது கேட்டு, ஆமாப்பா எனக்குமே எங்கள் அம்மா இல்லாமல் இந்த வீடே பார்த்தினா ரொம்பவே வெறிச்சோடி கிடக்கு. அம்மா வந்து இங்கே இருந்தாங்கன்னா இந்த வீடே வந்து ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். ஆனால் அம்மா வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கூடி சீக்கிரம் அம்மா இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட பாண்டியனும், ஆமாடா சரவணா, நீ என்ன இருந்தாலுமே இங்கே உங்கள் அம்மா வந்து இந்த வீட்டில் இருந்தால் தான் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீடுமே ரொம்பவே கலகலப்பாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனா, ராஜி, செந்தில்னு சாரி, இங்கே மீனா, ராஜி, கோமதின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாகவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அழகுமதியும் அழகு மலருமே 2 பேரும் வந்து இங்கே பாண்டியன், கோமதி இது சாரி பாண்டியன், ராஜ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ கோமதி, ராஜி, மீனான்னு சொல்லிட்டு இவங்க வந்ததை அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஐயோ இவங்களுக்கும் நான் சேர்த்து சமைக்கணும், அவங்க வந்தால் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே பயந்தாங்க. ஆனால் இவங்க இங்கே வந்ததும் இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரூல்ஸு கூட இங்கே மாறி இருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க இங்கே இருந்தாங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு நியாயத்தை வந்து இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் வந்து யோசிச்சுக்கிட்டு இந்த விஷயத்த வந்து அழகு மதிக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. மதியமேங்க, நீங்கள்லாம் வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே இங்கே மதி வந்து சொல்லுவாங்க. உடனே மலருமே அங்கே பார்த்துக்கிட்டு, எனக்கு என்ன இருந்தாலுமே உங்களை 3 பேரையுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் 3 பேரும் ரொம்பவே ஒத்துமையாகவும் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ராஜியையும் மீனாவையும் பார்த்தா உங்களோட மருமகள் மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு தன்னுடைய மகள் மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பார்க்குறம்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு மாமியார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட இங்கே கோமதியும், இல்லைம்மா நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஏன்னா என்ன இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அவங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும்னு நினச்சாவே அவங்களுக்கு பற்றி நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த வீட்டில் வந்து நாங்கள்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களை 2 பேரையும் பார்த்து தான் இந்த வீட்டில் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மனப்பூர்வ சம்மந்தமாக ஆச்சு எனக்கு. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கவங்கள உங்கள் அத்தையும் மாமாவையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு மண்டை குழம்பி போச்சா இல்லை குழம்புன மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்குறம்போது உங்களை இங்கே வச்சுக்கிட்டு ரொம்பவே அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து நான் மாற்றிட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. உடனே மீனாவும், அத்தை நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது, ஏன்னா அவங்க நினச்சது தான் இங்கே நடக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க யோசிக்கிறது தான் இங்கே நடக்கணும். நம்மளுக்கு என்ன அத்தை இதில் பிரச்சனை, நம்ம இதில் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலும் கதிர் போன அந்த ரூட்லேயே வந்து இங்கே குமாரும் சக்திவேலுமே பின்னாடியே தொடர்ந்து போகிறாங்க. போனதுமே அங்கே இவங்க திருச்சிக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்குமே தெரிஞ்சிருது. உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே போய் கதிர் நிறுத்திட்டு அந்த பேகையுமே உள்ளேயுமே தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா அங்கே ரூமே புக் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறதா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற டாக்டருமே இங்கே முத்துவேலுக்கு வந்து ஆப்ரேஷன் விஷயம் வந்து அந்த டாக்டரே சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே அங்கே பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் இவங்களுக்கு நாளைக்கு பண்ணால் மட்டும்தான் கூடிய சீக்கிரத்தில் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணலைன்னா இவருக்கு உடம்புக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இது கேட்டு இங்கே பதட்டமாகவும் இங்கே இவரை நம்ம காப்பாற்றியே ஆகணும், மாற்றி தான் இந்த திருச்சியை விட்டு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலையுமே ஆனால் முத்துவேலுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தன்னுடைய மாப்பிள்ளை வந்து நம்மளுக்காக இப்படியெல்லாம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே இங்கே முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்த வந்து இங்கே கதிர்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே முத்துவேல் வந்து சக்திவேல் புரிஞ்சுக்கினால கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே கதிர் வந்து இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே மனசை வந்து தேர்த்திக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இருக்கிற நோய் வந்து கேன்சர் வந்து கண்டிப்பாக ரிக்கவர் பண்ணிவிடுவான் இந்த கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பிக்கையாகவும் இருக்காங்க முத்துவேல். ஏன்னா கதிர் வந்து இங்கே முத்துவேல் கூட இல்லைனா, ஏன்னா முத்துவேலே ரொம்பவே பயந்தே போயிட்டுருப்பானே சொல்லலாம். ஏன்னா இங்கே முத்துவேல் வந்து எனக்கு இருக்கிற கேன்சர் விஷயத்தை வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் வந்து கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சாவே அதுக்குள்ளே இங்கே கதிருக்கு தெரிய வந்துருச்சு. கதிருமே அவருக்கு இந்த ஒரு கேன்சர் நோயை நம்ம
குணப்படுத்திட்டு தான் அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இங்கே டாக்டர்லாம் போய் மீட் பண்ணி பேசிட்டு ரூமுக்குமே போய் ஸ்டே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீட் பண்ண டாக்டர்கிட்ட போயிட்டு சக்திவேலும் எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. நான் டாக்டர் வந்து உங்களுக்கு கேன்சர் இருக்குது, கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். கேன்சர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். இப்போ மட்டும் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கூட 90% தான் அவருக்கு ஷோரை கொடுக்க முடியும். மித்த ஒரு 10% வந்து அவருக்கு ஷோர் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்ட சக்திவேலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே பயமாகவும் இருந்திருக்கும். உடனே எங்கள் குமாரும், டாக்டர் என்ன சொல்கிறீங்க, பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கா, இந்த நோய் எப்போ இருந்து இருக்குது அப்படின்ற மாதிரிமெல்லாம் விசாரிப்பாங்க எங்கள் குமாரும். உடனே எங்கள் சக்திவேலை வந்து, டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடுமா, அவருக்கு வந்து ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் அவரை நீங்கள் குணப்படுத்தி கொடுத்துடணும். ஏன்னா அவர் தான் இந்த எங்களோட வீட்டுக்கு அவர் தான் ஆணிவேரே. இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. டாக்டர் எப்படியாவது நீங்கள் அவரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க. அவருக்கு எவ்வளோ செலவானாலுமே பரவாயில்ல, இந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா அவர் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த எங்ககிட்டலாம் சொல்லாமல் இருந்திருக்காங்க. நாங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவரை சந்தேகப்பட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் நீங்கள் அவரை காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமே சொல்லிட்டுறாங்க. சொல்லிட்டு எங்கள் வெளியுமே எங்கள் ஹாஸ்பிட்டல் வெளியுமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் சக்திவேலுமே. அதுக்கப்புறம் குமாரும், அப்போ நம்ம இவங்கள இப்படியே விட்டுட்டு போக வேணாம், ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து பார்க்காம நம்ம போகக்கூடாது. ஏன்னா அவர் கூட நாம் தான் நிற்கணும். அந்த கதிர் பையன் எவ்வளோ நம்மளுக்கு 50 வருஷம் பகையாக இருந்தாலுமே அங்கே முத்துவேலை வந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்கிற போது நம்ம நிற்கலைன்னா ரொம்பவே தப்பாகிடும்பா. நம்ம அவர் கூட தான் இருக்கணும். அவரை நம்ம காப்பாற்றிட்டு தான் நம்ம இந்த ஊரை விட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே சொல்லிட்டு வாங்க. உடனே சக்திவேலுமே அங்கே முத்துவேலை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயுமே போவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே டூருக்கு போகிறதுக்காக கோமதி, ராஜி, மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. உடனே அழகுமதி, அழகு மலர்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. மீனாக்கு வந்து புடவை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் வந்து அங்கே அழகு மலரையுடைய புடவையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா, உன்னோட புடவை வந்து ரொம்பவே டல்லாகவும் இருக்குது, இந்த புடவை கட்டு நீ சூப்பராக இருப்ப அப்படின்ற மாதிரியுமே அந்த புடவையை கொடுத்துட்றாங்க. உடனே அந்த புடவையை வந்து வாங்கிக்கிட்டு இங்கே மீனாவுமே கட்டிட்டு வராங்க. இதை பார்த்த மலருமே ரொம்பவே சந்தோஷமாகவும், மீனா உனக்கு இந்த புடவை ரொம்பவே சூப்பராக இருக்குது, இந்த புடவையில் நீ உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாருனா ரொம்பவே சந்தோஷப்படுவார், ஏன்னா இந்த புடவை வந்து உனக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே மீனாவும், இல்லை மலரை, நீ என்னை பார்த்து சும்மா தானே சொல்கிற, எனக்கு இந்த புடவை நல்லா இருக்காது, எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நார்மலாக இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இப்படியெல்லாம் நான் பண்ணது கிடையாது, நீ சொல்கிற அப்படின்ற ஒரே காரணத்தால தான் நான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமெல்லாம் இங்கே மீனாவுமே சொல்லிடுவாங்க. மலர் வந்து, இல்லை மீனா, இந்த புடவை வந்து உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து நான் ரொம்பவே வேலை செஞ்சாலுமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்தபோது நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் இங்கே வந்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நான் சமைக்கிறத பார்த்துட்டு, நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து உதவி பண்ணீங்க பார்த்தீங்களா, அப்போவே உங்களோட நல்ல மனசு வந்து எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயுமே உங்களை நான் மீட் பண்ணுறதுக்காக உங்கள் ஊருக்கு எப்பயாவது ஒரு நாள் நான் வருவேன், அந்த உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் மலர் வந்து சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட மீனாக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும், அதுக்கு என்ன மலர், நீ எங்கள் ஊருக்கு வந்து நீ 1 மாதமோ இல்லை 2 மாதமோ ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற இடமெல்லாம் நீ சுற்றி பார்த்துட்டு வரலாம், அங்கே இருந்தாவே உங்களோட ஃபீலே வந்து தனியாக இருக்கும். ஏன்னா சென்னைக்கு வந்ததுலேருந்து வெயில் வந்து அதிகமாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் ஊரில் வெயிலே இருந்தாலுமே அங்கே இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மீனா வந்து சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட மலருக்குமே, அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லும் போதே எனக்கு அங்கே வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மலர் வந்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கோமதியும், மீனா ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும், சரி மலர், எங்கள் அத்தை கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் மீனாவும் கீழே இறங்கியுமே வராங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் ரெடி ஆகிட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேலேருந்து
முத்துவேலை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே உள்ளே போனதும் அங்கே முத்துவேல் வந்து சக்திவேலை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் உட்காந்துட்டுறாரு. உடனே சக்திவேல் உள்ளே போயிட்டு, அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு, ஏன்னா இந்த விஷயம் எங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் எப்படி தோணுச்சு, நாங்கள் உங்களை பார்க்காம இருந்துடணும் அண்ணன், ஏன்னா உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமாண்ணே, உங்களை வந்து என்னால் காப்பாற்ற முடியாது அண்ணன், உங்களை நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்கே சக்திவேல் வந்து முத்துவேலுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே முத்துவேலும், சக்தி நான் உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கல, ஏன்னா உனக்கு தெரிஞ்சா அந்த வீட்டுக்கு தெரிஞ்சா எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த விஷயம் வந்து நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் கதிருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் கதிருக்கு எப்படியோ தெரிய வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் கதிர் வந்து என் கூட வர வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொன்னேன், ஆனால் கதிர் இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே என் கூட வந்து இப்போ வரைக்குமே நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு அவன் சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் இந்த விஷயம் உங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் இந்த விஷயத்த நான் மறைச்சி வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சக்திவேலுக்கிட்ட முத்துவேலுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.